பிரைஸ் லார்ட். இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதை பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆவிக்குரிய பலனை குறித்து நம்ம தியானிச்சு கொண்டிருக்கோம். அதுல 3வது பகுதியாக கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே பலன் அப்படின்னு பார்க்கிறோம். நெகமியா 8வது அதிகாரம் 10வது வசனத்துல பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுக்கு பலன் என்றார். பார்க்கணும், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். மனுஷனுக்குள்ள இல்ல, கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும். கர்த்தர் கூட உட்கார்ந்து கர்த்தர்கிட்ட பேசிட்டு கர்த்தர் மேல பிரியமா இருந்து கர்த்தர் மேல் நம்பிக்கையை வச்சு ஒரு மகிழ்ச்சியா நம்ம இருந்தா தான் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க முடியும். உலகத்திலேயே யாரு கூடனாலும் மகிழ்ச்சியா இருந்துக்கலாம். மனுஷன் கூட பிரியப்படுத்தி மனுஷன் கூட மகிழ்ச்சியா இருந்துக்கலாம். ஆனா அது உங்களுக்கு பலன் இல்லை. அது உங்களுக்கு பலன் இல்லை. ஆனா கர்த்தருக்குள்ள நீங்க எப்போது மகிழ்ச்சியா இருக்கீங்களோ, கர்த்தருக்குள்ள எப்போது சந்தோஷமா இருக்கீங்களோ, அப்பதான் உங்களுக்கு ஒரு பலன். உலகத்து ரீதியான பலன் மட்டுமல்ல, ஆவிக்குரிய பலனும் அதுவேதான். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்து பாருங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க, உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.